ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான செய்திகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முன்னேற்றத்தை விரும்பும் ஒரு புதிய தலைமுறையின் குரல். முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தொழிற்சங்க அமைப்புகள் தலைவர்கள் வாழ்த்துக்கள். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா, ஆட்சி மாற்றம் காரணமாக தாமாக முன் வந்து பதவியை ராஜினாமா செய்யும் அரசு வழக்கறிஞர்கள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு சத்தியமூர்த்தி பவனில் ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகம். புதிய வரலாறு படைத்திருக்கிறார் முதல்வர் விஜய். மு.க. அழகிரி மகள் கயல்விழி கருத்து. விஜயின் அறிவிப்புகளுக்கு பாமக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரவேற்பு. விமான நிலையம் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டம் விரைவில் ஒப்புதல் என எதிர்பார்ப்பு. விஜய் பதவியேற்பு விழாவில் தமிழிசை பின்னுக்கு தள்ளியிருப்பது ஏற்புடையது அல்ல, அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு. அரங்கம் அதிர விசில் பறக்க விஜய் பதவியேற்பு விழா சம்பவங்கள் வெற்றியாக நடைபெற்று முடிந்தது. நேற்று காங்கிரஸ் கட்சியினரை தாக்கிய திமுகவினர் 4 பேர் கைது. அவசரமாக டெல்லி விரைந்தார் விசிக தலைவர் திருமாவளவன். காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே, வேணுகோபாலை சந்திக்க திட்டம். மலைக்கோட்டை மாநகரின் ஈஸ்ட் தொகுதியில் அன்பு உள்குத்து உளவாளி. 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடரும் மின்சாரத்துறை செயலாளர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சருக்கு இலங்கை அதிபர் வாழ்த்து. முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜயின் பூர்வீக கிராமத்தில் மக்கள் கொண்டாட்டம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி எதிரொலி. நயினாருக்கு எதிராக திரளும் அண்ணாமலை ஆதரவாளர்கள். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு நிலைமை குறித்து அதிகாரிகளுடன் முதல்வர் ஜோசப் விஜய் ஆலோசனை. தமிழக முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜய்க்கு பிரதமர் மோடி, பல்வேறு மாநில முதல்வர்கள், அரசியல் கட்சியினர் வாழ்த்து. முதல்வரின் செயலாளர்களாக செந்தில்குமார், லட்சுமி பிரியா நியமனம். அடுத்து திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு மாறியது ஏன்? தேர்தல் ஆணையம் பதிலுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. வங்கக்கடலில் இன்று உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. முதல்வர் ஜோசப் விஜய்க்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். தற்காலிக சபாநாயகராக கருப்பையா நியமனம். எம்எல்ஏக்களுக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். முதல்வர் விஜயை காண்பதற்காக கேரளாவிலிருந்து 650 கிலோமீட்டர் நடைபயணம். 200 யூனிட் இலவச மின்சாரம். சிங்கப்பெண் அதிரடிப்படை, போதைப்பொருள் தடுப்பு படை 3 முக்கிய உத்தரவுகளில் விஜய் முதல் கையெழுத்து. அதிமுகவில் கையெழுத்து வேட்டை. பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ஓகே கைஸ், இன்றைக்கான முக்கிய செய்திகள் நம்ம சேனலில் பார்த்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய செய்திகளுக்கு உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.